என்னாவும் இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் பிள்ளையை சீரழிக்கிற முக்கியமான காரணம் பெற்றோர்கள் பிள்ளை கொடுக்கிற செல்லம். அளவுக்கு அதிகமா பாசம் வைக்கிறீங்க. பாசம் வைங்க, உள்ள வச்சுக்கிடுங்க, வெளியே காட்டாதீங்க. நல்லறம் பக்கம் அழைப்பதை பாசம் காட்டுங்க, குர்ஆனை கத்து கொடுப்பதில் பாசம் காட்டுங்க, தொழுகிற பிள்ளையா பாசம் காட்டுங்க. ஃபஜ்ருக்கு தொழுகை எந்த எழுப்புங்க. என் புள்ள தூங்கட்டும், அசந்து தூங்குறான். எப்படி தாய்மார்கள் பிள்ளைய அவங்க எஞ்சி தொழுவாங்க, பிள்ளைய தொழுகை எழுப்புறது இல்லை. என்ன ஏங்க தூங்கட்டுங்க, தகப்ப எழுப்புவாரு, தூங்கட்டுங்க. அவனே ராத்திரி ஃபுல்லா முழிச்சிட்டு தூங்குறான், பெரிய உழைச்சிட்டு தூங்குறாரு. ஃபுல்லா வெட்டி கதை, விருதா கதை, செல்போனை பார்த்துட்டு அவர் தூங்கிருப்பாரு, பிள்ளைய தூங்க விடுறாங்க. அப்ப பிள்ளையுடைய விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தமா நாம? நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கொல்லனின் உலை, கெட்டவனுடைய சேர்மான கொல்லனின் உலைன்னு சொன்னாங்க. அப்ப பிள்ளைகளை வந்து நீங்க என்ன செய்யணும்னா, அந்த பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுக்க நிறுத்துங்க. உங்களுடைய பாசத்தெல்லாம் உள்ளத்துல வைங்க, வெளியே காட்டாதீங்க. நிறைய பேர் பணத்தை அள்ளி கொடுக்குறாங்க. சிலவன் சொல்றாங்க சில வீடுகளில், ஏமா நான் 10th நல்ல மார்க் எடுக்கணும்னா எனக்கு என்ன செய்யணும், நீ பல்சர் எடுத்துருவியா, பைக். பள்ளிக்கூடத்தில் நல்ல மார்க் வந்து டிமாண்ட் வைக்கிறான். 1.5 லட்ச ரூபா பைக்கு, 2 லட்ச ரூபா பைக்கு, 2 லட்ச ரூபா பைக்கு. எப்படி போறான் தெரியுமா? பைக்கில் முட்டு சந்தை வந்து பைபாஸ் மாதிரி சொர்ன்னு போறான். நடந்து போற பதம் என்னடா அப்படின்னு நடந்து போற பதறதான். இந்த வேகம் பைபாஸ்ல கொண்டு போறானா, வேகமா போறான். லாரியை பார்க்கலாம், என்னல லாரி, அடியில தூக்கி ஒரே அடி, ஆஸ்பத்திரியில் ஜனாசா, இன்னா இல்லாத இன்னா இலகு ராஜுவன் முடிஞ்சு போச்சு. 2.5 லட்ச ரூபாய்க்கு வாங்கி கொடுத்த பைக்கு கடைசியில் பிள்ளைக்கு மோசமான ஒரு மரணத்தை தருகின்ற நிலை.